வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் விருவிராலூர் கிராமத்தில் வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய மனைவி பேர் சுதா. நாங்க கிட்டத்தட்ட 35 வருஷமா தர்பீஸ் விவசாயம் பண்ணின்னு வருகிறோம். எங்க அதுக்கு முன்ன ஒரு 10 வருஷம் வரிக்கா போட்டுன்னு வந்தோம். அதுக்கப்புறம் பச்சைக்கா, உள் மஞ்சள், வெளி மஞ்சள் இது எல்லா வகையான தர்பீஸும் பயிர் வச்சுன்னுக்கிறோம். அதில இந்த தர்பீஸ் பயிர் எல்லாத்துலயும் ஒரு சிறந்த பயிர். தண்ணி தாகத்துக்கு அடக்கம். மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஜீரண சக்திய உற்பத்தி நல்ல நல்ல வகையில பயன்படுது. மற்றும் இந்த விவசாய பொருள நாங்க உற்பத்தி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உற்பத்தி பண்றோம். அப்படி இருந்தாலும் ஏதோ நடுத்தரகர்கள் அ ஒரு விலை பேசுறாங்க. அவங்க எடுத்துன்னு போய் ஒரு விலைக்கு விக்கிறாங்க. வித்து இதில பாதிக்கு பாதி கூட எங்களுக்கு லாபம் கைக்கு நேரா சேர மாட்டேன்து. மருந்த கேட்டாக்க ஒரு மூட்டை மருந்து ரூ. 2000 ரூ. 3000ன்றாங்க. ஒரு ஆல்-19 எடுத்துக்கினா 3500 4000ன்றாங்க. ஒரு 12, 21 எடுத்துக்கினா 5000ன்றாங்க. ஸ்ப்ரே மருந்துக்கு போனா ஒரு மருந்து வாங்குறதுக்கு 10,000, 15,000 ஆகுது. இவ்வளோலாம் பண்ணி நாங்க செலவு பண்ணாலும் 7,000, 8,000 தர்பூசு டன்னு விக்குது. அப்படி விக்கிற பட்சத்தில அத ஏத்துறதுக்கு கூலி, அத கூலி இத பண்ணாலும் ஒரு டன்னுக்கு எங்களுக்கு ரூ. 500 ரூ. 1000 நிக்க மாட்டேங்குது. ஆனா இடைத்தரகர் வராங்க. அவங்க ஒரு 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 விலை நிர்ணயம் பண்றாங்க. அவங்க எடுத்துன்னு போய் ஒரு விலைக்கு விக்கிறாங்க. இது அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நிரந்தர விலையாக்கி குடுத்தா எங்களுக்கு ரொம்ப பலனடையும். விவசாயிங்க பலனடைவோம் நாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில இந்த விவசாய பொருள நாங்க இதில நெறைய உரங்கள்லாம் நெறைய போடுறது கிடையாது. இப்ப இருக்கிறது வெளிக்காடு விவசாயம் பண்றேன். 15 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கிறேன். அந்த விவசாயத்தில 3, 4 விராட்டியா பிரிச்சு பண்ணியிருக்கிறேன். வரிக்காய், பெரிய காய் நாம்தாரின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஏக்கர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு வெத வெத கம்மியான விலை. ரூ. 6,000 கிலோ ஒரு ஒரு 1 கிலோ வெத. ஆனா அது 2 1/2 ஏக்கர் போடலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில அது விலை தர்பூஸ் 10,000 இன்னைக்கு போகுது மார்க்கெட்டு ரூ. 10 போகுது. அது லாபமான பயிர் தான் இந்த நேரத்துக்கு. அதுவே ஒரு மழை பெஞ்சுச்சுனாக்கா 6,000 2,000 3,000ன்னு விக்கிறோம். அது பலன் இல்லாத போகுது. அதிலயே அந்த 15 ஏக்கர்ல விஷால்ன்னு சொல்லிட்டு மஞ்சள், வெளி மஞ்சள். ஆனா உள்ள ரெட்டா இருக்கும். அது 6 ஏக்கர் போட்டு இருக்கிறோம். அதுவும் நல்ல பயிர் நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குதுங்க ஐயா. எங்களுக்கு லாபமான பயிர் தான் அதுவும். உள் மஞ்சள்ன்னு சொல்லிட்டு ஒரு ரகம் போட்டிருக்கிறோம். ஆரோக்கியா அதும் பேரு. அது கிட்டத்தட்ட விதையே ஒரு பாக்கெட் ரூ. 3,600 ரூ. 3,600 போன வருஷம் வித்தது. இந்த வருஷம் ரூ. 4,200 ஒரு பாக்கெட் வேற 50 கிராமு. 1 கிலோ ரூ. 88,000 வருது ஐயா. ரூ. 88,000 வருதுங்க. அந்த ரூ. 88,000 செலவு பண்ணி நாங்க ஒரு ஏக்கருக்கு 16,000 18,000 ஒரு ஏக்கருக்கு விதைக்கு மட்டும் செலவு பண்றோம். அப்படி விளைய வச்சு அத ஒரு இன்னைக்கு மார்க்கெட் வெயில் இருக்குது, நல்லா இருக்கிறதுனால ஒரு டன்னு ரூ. 12,000 போகுதுங்க. எங்களுக்கு இன்னைக்கு லாபமா இருக்குது. அதுவே மழை பெஞ்சதுன்னா அது அப்படியே படுத்துக்குது. அப்புறமேட்டுக்கு கிர்னி ஒரு 3 ஏக்கர் பண்ணியிருக்கிறேன் சார. கிர்னி பண்ணியிருக்கிறேன். கிர்னி எல்லாம் பிஞ்சு விட்டு இப்ப நல்லா தருவாயில இருக்குது. இன்னும் 1 மாசம் போனாக்கா நல்ல விலைக்கு விக்கலாம். ஆனா அதுவே மழை பெஞ்சதுனாக்கா வீணாயிடும். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல உரங்கள் ஒரு ஏக்கருக்கு கிர்னி தர்பீஸ் பயிர் கிர்னி பண்ணணும்னாக்க 70,000 செலவாகுதுங்க. அதுவும் 63,000 62,000 ஒரு கிலோ வெத. ஒரு ஏக்கருக்கு 200 கிராம் வெத பண்றோம். 200 கிராம் வெத பண்ணும்போது, வெத வெத போக உரங்கள், எருவு, ஆள் செலவு இது எல்லாம் சேர்த்தாக்க 70,000 செலவாகுது ஒரு ஏக்கருக்கு. 70,000 செலவு பண்ணா கிட்டத்தட்ட 10 டன்னு ஒரு ஏக்கர் விளைஞ்சா ரூ. 1,00,000 வரும். இன்னைக்கு ரூ. 10 வித்துதுன்னா. அதுவே 70,000 போச்சுன்னா 30,000 லாபம் கிடைக்கும். அதுவே மழை பெஞ்சுச்சுனாக்கா, அந்த 70,000 செலவ நாங்க எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாத போயிடுது. அதனால இந்த அரசாங்கம் இதெல்லாம் நல்லா பேசி, ஒரு பொருள் விளைவிக்கிற பொருளுக்கு ஒரு நிரந்தர விலை நிர்ணயிக்குமாறு மத்தியில கேட்டுக்கொள்கிறேங்க. என்னுடைய நம்பர் 99 76 41 99 23. இப்போது என்ன கையிருப்பு இருக்கிற காய் வரிக்காய் நாமதாரி இருக்குது. 2 அ விஷால் மஞ்சள் காய் இருக்குது. ஆரோக்கியா உள் மஞ்சள் இருக்குது. இப்போது நிலுவையில என்னாண்ட இருக்கிறது 3 ரகம் இருக்குதுங்க ஐயா. இப்போ 4வதாக என்னாண்ட கிர்னி இருக்குது. அது இன்னும் 15லேருந்து 20 நாள் ஆகும் வரத்துக்கு. மார்க்கெட்டிங் வரத்துக்கு. யாருக்காவது தேவைப்படுற அன்பர்கள் நேரடியா வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா.